நிச்சயமாக ராஜேஸ்வரி. அதாவது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு சூழலில் இருந்து வந்தவர். ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்று கூறுவார்கள். அவர் பிரைம் மினிஸ்டராக ஆகப் போகிறார், பிரதமராக தேர்வு செய்யப்பட போகிறார் என்பது சோனியா காந்தியை தவிர வேறு யாருக்குமே தெரியாத சூழல் தான். பிரதமருக்கே, மன்மோகன் சிங்கே தெரியாது என்றுதான் கூற வேண்டும். திடீரென அவர் தன்னுடைய பிரதமர் பிரதமராக நான் மன்மோகன் சிங்கை முன்னிறுத்துகிறேன், இந்தியா ஒரு பாதுகாப்பான கைகளுக்கு செல்கிறது என்ற அறிவிப்புடன் சோனியா காந்தி பிரதமர் மன்மோகன் சிங்கை அப்போது அறிமுகப்படுத்தினார் பிரதமராக. அவர் திடீரென பிரதமரானார். அதே போன்று திடீரென அரசியல் ஆக்சிடென்டல் பொலிட்டீஷியனும் என்று கூறுவார்கள். என்றால் அவர் ஒரு பியூரோக்ராட்டாக, ஒரு பேராசிரியராக, கல்வியாளராக, ஆலோசகராக, பொருளாதார மேதையாக இருந்தவர் திடீரென ஒரு அரசியல்வாதியாக அறிமுகம் செய்யப்படுகிறார். காங்கிரஸ் கட்சியில் அவர் இருந்தாலும் ஒரு பிரபல அரசியல்வாதியாக, ஆலோசகராக இருந்தவருக்கு பின்புலத்திலே இருந்தவர் திடீரென முன்னின்று கொண்டு வந்தவர் நரசிம்மராவ். அவரை திடீரென 91ஆம் ஆண்டு நிதி அமைச்சராக மாற்றுகிறார். அதன் பின் தான் அவர் அரசியல் களத்திலேயே வெகு வேகமாக முன்னேற ஆரம்பிக்கிறார். அதே போன்று 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக வருவார் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சோனியா காந்தியை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. சோனியா காந்தி அறிவித்த பிறகுதான், அதே போல சோனியா காந்தியின் அறிவிப்பும் மிக சிறப்பாக இருந்தது. பிரதமர் மன்மோகன் சிங்கை பிரதமராக அறிவிக்கிறோம், பிரதமர் மன்மோகன் சிங் கையில் இந்தியா ஒரு பாதுகாப்பான கைகளுக்கு செல்கிறது என்ற வகையில் ஒரு அறிவிப்புடன் அவரை அறிமுகப்படுத்தி பிரதமராக அறிவிக்கிறார். அந்த உண்மையிலேயே அந்த நிகழ்வை மன்மோகன் சிங் பலமுறை குறிப்பிட்டு சோனியா காந்திக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் கூறியிருந்த கருத்துக்கள் எல்லாம் அனைவரும் அறிந்ததுதான். அதே போன்று ஒரு அரசியல்வாதியாக இருப்பது நல்லது, ஆனால் ஜனநாயகத்தில் ஒரு அரசியல்வாதியாக இருக்க ஒருவர் முதலில் தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என்று மன்மோகன் சிங்கே தெரிவித்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக கெடுவாய்ப்பு என்றே கூறலாம், மன்மோகன் சிங் ஒருமுறை கூட தேர்தலில் வெற்றி பெறவில்லை. 1999ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்களவை தேர்தலுக்காக போட்டியிட்டார் தேர்தலிலே, ஆனால் தோல்வியடைந்து விட்டார். ஆனால் அதற்கு பின் அவர் தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து பிரதமராக இருந்த ஒருவர் என்றால் அது பிரதமர் மன்மோகன் சிங் தான். 2 முறையும் மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராகவே நாட்டை ஆண்டார் 10 ஆண்டுகளுக்கு என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு சோனியா காந்தி தான் பிரதமராக போகிறார் என்ற ஒரு கருத்து பெரும்பாலும் பேசப்பட்டது. அப்போது இத்தாலிய வம்சாவளி போன்ற கருத்துக்கள், விமர்சனங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட்ட போது அப்போது பிரதமராக கொண்டு வரப்பட்டவர் தான் இவர் மன்மோகன் சிங். அவர் ஒரு பலவீனமானவர், த வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹஸ் எவர் சீன் என்று எல்கே அத்வானி, அப்போது எதிர்கட்சி தலைவரான எல்கே அத்வானி வெளிப்படையாக தெரிவித்தார். பலவீனமான பிரதமர் இவர்தான், இந்தியாவின் பலவீனமான பிரதமர்கள் ஒருவர் இவர்தான் என கூறியிருந்தார். ஆனால் அதற்கு நான் பலவீனமானவன் அல்ல என்று பதிலடி கொடுத்து நேரடியாகவே அத்வானியின் கேள்விக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் அந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். நான் பலவீனமானவன் அல்ல, என்னால் எதையும் சாதிக்க முடியும், என்னுடைய செயலும் சொல்லும் ஆற்றலும் நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்ற வகையில் கூறி அதற்கேற்ப அதை செய்து காட்டி தற்போது பலரும் புகழாரம் சூட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். த கிரேட் இந்தியனாக, கிரேட்டஸ்ட் இந்தியன்கள் என்று சொல்வார்களே, த கிரேட்டஸ்ட் இந்தியன் சோல்ஸ் என்ற மாதிரி அந்த கிரேட்டஸ்ட் இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்ற வகையிலே த கிரேட் இந்தியனாக மன்மோகன் சிங் உயர்ந்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று தனது அரசாங்கம் நாட்டிற்காகவும் அதன் மக்களின் நலனுக்காகவும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவது என்று கூறி அதை போலவே நாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர் என்றால் ஜிடிபி வளர்ச்சி, இந்தியாவின் வளர்ச்சியை இரட்டை இலக்கத்திற்கு கொண்டு சென்ற பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங் தான். அவர் காலத்திலே மிக சிறந்த வளர்ச்சியை இந்தியா கண்டிருந்தது என்று உலக நாடுகளும் வியப்புடன் பார்த்தன. என்றால் 1991ஆம் ஆண்டு பிரதமராக நரசிம்மராவ் பதவியேற்ற போது இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலில் இருந்தது. அதாவது இந்திய நாடின் பொருளாதாரம் திவாலாகும் நிலை, கஜானா, இந்திய அரசின் கஜானா திவாலாகும் நிலை இருந்து என்றுதான் அப்பொழுது கூறுவார்கள். இந்தியா அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்ற அளவிலே உலக நாடுகள் எல்லாம் எள்ளி நகையாட ஆரம்பித்த நேரத்திலே பிரதமராக நரசிம்மராவ் பதவியேற்றார். அப்பொழுது நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங்குடைய மூளையிலே உதித்ததுதான் இந்த எல்பிஜி, தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் என்ற கொள்கையை கொண்டு வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் நிறைய அந்த கொள்கையை கொண்டு வந்து தற்போதை சாதித்து காட்டி அப்பொழுது பொருளாதாரத்தை மேம்படுத்தி வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்றவர் மன்மோகன் சிங் என்று நரசிம்மராவ் தான் அதற்கு மிக முக்கிய காரணம். இதை கொண்டு வருவதற்கு என்றால் பிரதமராக அவர்தான் அதிகாரத்தை கொடுத்து இவரை செயல்பட வைத்தார்.
எனவே தன்னை செயல்பட வைத்த நரசிம்மராவு தான் அதற்கெல்லாம் முக்கிய காரணம் என மன்மோகன் சிங்கே பலமுறை கூறியிருக்கிறார். அதே போன்று மன்மோகன் சிங்கினுடைய அடுத்த மிக முக்கியமான பாராட்டக்கூடிய அம்சங்கள் ஒன்றாக பலருக்கும் தெரியாத ஒன்று என்றால் அவருடைய அணு கொள்கையிலே இந்தியா கிட்டத்தட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்டது. அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதிலே இந்தியா எல்லை மீறுகிறது என்ற வகையிலே அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எல்லாம் கொண்ட அந்த வல்லரசுகள் எல்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்தன. ரஷ்யா நமக்கு ஆதரவாக இருந்தாலும் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்தது. இந்த சூழலில் தான் உடனடியாக அந்த கொள்கையிலே அப்போது ஜார்ஜ் புஷ் அதிபராக இருந்தார். அவருடன் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட செய்து இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கைக்கு மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்த்து இந்தியாவும் ஒரு அணு ஆயுத வல்லரசாக உயர்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் என்றால் அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக உலக நாடுகளுடைய அந்த சாசனத்தில் கையெழுத்திடாமல் இருந்த மிக முக்கியமான சாசனத்தில் கையெழுத்திடாத முக்கியமான நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருந்த சமயத்தில் இந்தியாவும் வல்லரசு நாடாக அவர்களுடன் இணையக்கூடிய தன்மையை பெற்றுக் கொடுத்தவர் மன்மோகன் சிங் என்றுதான் கூற வேண்டும். அதே போன்று பாகிஸ்தானுடன் ஒரு மிகப்பெரிய எளியும் புனையமாக இருந்து வந்த நிலையில் அப்பொழுது சமரசத்திற்காக பேசி அந்த அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தவர் என்றும் கூறலாம். ஆனால் இதற்காக அவர் மீது சில விமர்சனங்களும் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் அதே போன்று ஆப்கானிஸ்தானுக்கு சென்ற மன்மோகன் சிங் ஆப்கானிஸ்தானுக்கு நிதி உதவியை அதிகமாக கொடுத்து வந்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காலகட்டத்திலே அந்நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய தலைவர் என்ற பெயரையும் பெற்றார். இந்தியாவின் பழைய நட்பு நாடான ஈரானுடன் உறவுகளை முடித்துக் கொள்வது போன்ற சூழலை உருவாக்கியதுடன் பல எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் அவர் கோபத்தை ஏற்படுத்திய நிலையில் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு அறிவார்ந்த கல்வியாளர் மற்றும் முன்னாள் பியூரோக்ராட் ஆக இருந்த அவர் தன்னை எப்பொழுதுமே முன்னிறுத்திக் கொள்வதை விரும்ப மாட்டார். பின்னால் இருந்து என்றால் சோனியா தான் அதிகார சக்தி, இவருக்கு பின்னால் இவரை இயக்குவதே சோனியா காந்தி தான் என்று பலர் கருத்துக்களை முன்வைத்த போதும் அதை மிக சாரமாக தன்னுடைய எப்பொழுதும் அந்த ட்ரேட்மார்க் புன்னகை என்பார்கள், அந்த மென்மையான புன்னகையின் மூலம் கடந்து செல்லக்கூடியவர் தான் அவர். அதே போன்று பெரிய அளவு தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பாத ஒரு பிரதமராக அப்பொழுது மன்மோகன் சிங் அறியப்பட்டார். மிகப்பெரிய அளவு ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவருக்கு சமூக வலைதளங்களில் மிக அதிகமாக இயங்கக்கூடியவரும் அல்ல என்றால் அன்றைய காலகட்டத்திலே சமூக வலைதளங்கள் தற்போது போல் இல்லை. இருப்பினும் பெரிய அளவுக்கு இப்பொழுது கூட அவர் பெரிய அளவுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத விளம்பரப்படுத்திக் கொள்ளாத ஒரு பெரியதாக தான் இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். மிக குறைவாக பேசக்கூடிய அமைதியாக மனிதராக அறியப்பட்டாலும் அவருடைய செயல்களிலும் ஆக்கத்திலும் அதிக வேகம் இருந்ததை அவருடன் நெருங்கி பழகியவர்கள் பல முறை அறிந்திருக்கிறார்கள். அதே போன்று குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படும் போது அந்த குற்றச்சாட்டுகளை அவர் எடுத்துக்கொள்ளும் விதம் என்றால் நிலக்கரி ஊழல் குற்றச்சாட்டின் போது அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. குறிப்பாக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய போது வெளிப்படையாகவே ஒருவர் கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்பிலான உரிமங்களை சட்டவிரோதமாக ஒதுக்கியது தொடர்பான நிலக்கரி ஊழலுக்கு உங்களுடைய பங்கு இருக்கிற என கூறுகிறாரே, இதற்கு உங்கள் பதில் என்ன என்று வெளிப்படையாக கேட்டபோது அவர் மௌனமாக இருந்துவிட்டு ஒரு பதிலை கூறினார். ஆயிரக்கணக்கான பதில்களை விட இந்த மௌனமே சிறந்த பதில் என்று அந்த விவகாரத்தில் மௌனம் காத்தார். இது பல விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. இருந்தாலும் அமைதியாகவே பல விடயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவராக அப்பொழுது அறியப்பட்டிருந்தார். அதே போன்று சட்ட விசாரணைக்கு 2015ஆம் ஆண்டு அவர் மீது ஒரு வழக்கு தொடரப்பட்டது. குற்றவியல் சதி, நம்பிக்கை மீறல், ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. முதல் முறையாக அப்போதுதான் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. பிரதமராக இருந்து காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த பிறகு அடுத்த ஆண்டு உடனடியாக அதனால் வருத்தம் அடைந்த மன்மோகன் சிங் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது சட்ட விசாரணைக்கு தான் தயாராக இருக்கேன் என்று கூறி உண்மை வெல்லும் என்று கூறியிருந்தார். அப்பொழுது தலைப்பு செய்திகளாக அனைத்து பத்திரிகைகளும் வந்தது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று பல நேர்காணல்களில் அவர் எப்பொழுதுமே சமகால அவர் தான் எப்படி வரலாற்றிலே நினைவு கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பிய போது சமகால என்றால் அவர் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. நீங்கள் பின்னாளில் இருந்து ஒருவர் இயக்கினார், அதிகாரம் உங்களிடம் இருந்தாலும் சக்தி படைத்தவராக சோனியா காந்தி தான் உங்களை இயக்கினார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. பல விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டது. அப்பொழுது அதே போன்று இவருடைய பொருளாதார கொள்கைகள் மீது சிலர் பல கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள். அப்பொழுது அவருக்கு தான் எப்படி நினைவு கூறப்பட வேண்டும் என்று கேள்வியை கேட்டபோது ஊடகங்கள் என்னை விமர்சிப்பதை விட எழுதுவதை விட அதே போன்று நாடாளுமன்றத்தை எதிர்க்கட்சியினை விமர்சிப்பதை விட வரலாறு என்னை கனிவாக நடத்தும் என்று ஒரு பதிலினை அளித்திருந்தார். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த
அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி அறிந்தவுடன் நாடே தற்போது அவருக்காக சோகமாக காணப்படுகிறது. இந்திய பிரதமர் முதல் குடியரசுத் தலைவர் என அனைத்து மாநில முதல்வர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், கட்சி வேறுபாடின்றி அனைவரும் மன்மோகன் சிங்கை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைவருக்கு இறந்த பிறகுதான் அவர் எப்படிப்பட்டவர் என்பது தெரிய வரும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூழலை தற்போது அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இறந்த பிறகு அவருக்கு கிடைக்கும் அஞ்சலியும் புகழஞ்சலியும் பார்க்கும்போது அவர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மனிதராக, த கிரேட் இந்தியன் என்று கூறுவார்களே, அப்படிப்பட்ட பாராட்டை தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் கொடுத்திருக்கிறார். சிறந்த புதல்வனை பாரதம் இழந்து விட்டது என கூறியிருக்கிறார். எனவே த கிரேட் இந்தியனுக்கு ஒரு ராயல் சல்யூட் என்ற வகையிலே இந்த நினைவர்களை அவருக்கு நாம் அஞ்சலி ஆக்குவோம். ராஜேஸ்வரி.